நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே 10 ஆண்டுகளுக்கு முன் ஏலச்சீட்டு நடத்தி தலைமறைவான நபரின் தாயார் பொங்கல் பரிசு தொகை வாங்க காரில் வந்தபோது ஊர் மக்களால் சிறைபிடிக்கப்பட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. இது குறித்த செய்தி தொகுப்பை விரிவாக பார்க்கலாம். ஏழை மக்கள் அடகு வைத்த நகையையும் மாதம் கட்டிய தொகையையும் சுருட்டிக் கொண்டு 10 ஆண்டுகளாக பதுசாய் பதுங்கிவிட்டு பொங்கல் பணத்திற்காக பகுமானமாய் காரில் வந்திறங்கிய பாட்டியை இரவோடு இரவாக ரவுண்டு கட்டிய ஊர் மக்கள் போலீசில் பிடித்துக் கொடுத்த பரபரப்பு காட்சிகள்தான் இவை. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே இரும்பாடி கிராமத்தை சேர்ந்தவர் ஜீவானந்தம். இவர் உள்ளூரிலேயே சுந்தரபாண்டியன் அண்ட் கோ என்ற பெயரில் நகை அடகு கடை மற்றும் ஏலச்சீட்டு நடத்தி வந்ததாக சொல்லப்படுகிறது. உள்ளூர் மக்கள் மட்டுமல்லாது வெளியூரை சேர்ந்த பலரும் ஆத்திர அவசரத்திற்காக சொற்ப தொகைக்காக தங்கள் நகையை அடமானம் வைத்து பணம் வாங்கி வந்ததாக தெரிகிறது. இதில் பலரும் அசல் தொகையை கட்டிவிட்டு நகை கேட்டு வந்த நிலையில் 10 ஆண்டுகளுக்கு முன்னர் நகையை தருவதாக கூறிவிட்டு இரவோடு இரவாக வீட்டை பூட்டிவிட்டு குடும்பத்துடன் வெளியூருக்கு சென்று தலைமறைவானதாக சொல்லப்படுகிறது. மக்கள் தன்னிடம் அடகு வைத்த நகைகள் பாதியை தனது தாயார் ஜானகி அம்மாளின் பெயரில் வங்கியில் அடமானம் வைத்துவிட்டு சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. ஏறக்குறைய 300 சவரன் நகைகளும் பல லட்சம் ரூபாய் பணத்தையும் ஜீவானந்தம் ஏப்பம் விட்டதாக உள்ளூர் மக்கள் குமுறுகின்றனர். இந்நிலையில் ரேஷன் கடையில் பொங்கல் பரிசு தொகை 3000 ரூபாயை வாங்க ஜீவானந்தத்தின் தாயார் ஜானகி சொகுசு காரில் வந்திறங்கியதாக தெரிகிறது. ஜானகி வந்திருப்பதை அறிந்த இரும்பாடி மக்கள் இரவோடு இரவாக சென்று அவர் காரை சுற்றி வளைத்து சிறைப்பிடித்ததாக தெரிகிறது. நகைகளையும் பணத்தையும் பறிகொடுத்த மக்கள் ஜானகியின் காரை சூழ்ந்து கொண்டு ஆபாச வார்த்தைகளில் பேசி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சம்பவம் குறித்து தகவல் தெரிந்ததும் அங்கு விரைந்த போலீசார் காரை மீட்க முயற்சி செய்தனர். ஆனால் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஜீவானந்தத்தின் மோசடி பற்றி 10 ஆண்டுகளுக்கு முன்னரே போலீசில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டவே போலீசார் மீண்டும் புகார் அளித்தால் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தனர். 10 வருஷம் முன்னாடி இது நடந்துச்சு. வச்சு நடத்தி இருக்கும்போது நம்ம லோக்கல் வச்சு நடத்துனது அவசரத்துக்கு வச்சுட்டு இப்போ அது வட்டி முதல் பாதி பேர் கட்டியிருக்கோம். பாதி பேர் வட்டி கட்டலை, முதலும் கட்டலை. நகை இருக்குது, நாங்கள் நகை வச்ச அட்டை இருக்குது, கேட்டதுக்கு இந்த தரேன்னு சொல்லி இழுத்தாங்க. அதுக்கப்புறம் ஆள் ஊரை விட்டு போயிட்டாங்க. இறுதியாக போலீசாரின் கோரிக்கையை ஏற்ற மக்கள் ஜானகி அம்மாளை காவல் நிலையம் அழைத்து செல்ல சம்மதித்தனர். போலீசுடன் பாதிக்கப்பட்ட மக்களும் தாங்கள் அடகு வைத்த நகைகளின் விபரம் அடங்கிய சீட்டுடன் காவல் நிலையம் சென்று புகார் அளித்தனர். அதைத் தொடர்ந்து போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். நகைகளையும் பணத்தையும் ஏமாற்றிய ஜீவானந்தத்தின் குடும்பம் நஷ்டத்தை சந்திக்கவில்லை என்றும் அவருக்கு 3 வீடுகள், சொந்தமாக தோப்பு உள்ளிட்ட பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துகள் இருப்பதாகவும் அதனை விற்று தங்களுக்கு சேர வேண்டிய நகைகளை ஒப்படைக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். என்ன அவங்க இப்போ அவ்வளோ நஷ்டமாகி போச்சு, என்ன சொல்கிறேன்? நஷ்டம்லாம் இல்லை சார். அவங்க சொத்து வத்து இருக்குது. இந்த வீடு அவங்க 2 வீடு இங்கே இருக்குது. காலி இடம் ஒரு 2 ஏக்கர் மேலே இருக்கும். இந்த உள்ளே இருக்குது, காலி இடம் இருக்குது. அதுபோக அந்த அட்டமல் போகிற வழியில் தோப்பு, தென்னந்தோப்பு இருக்குது. இதெல்லாம் அவங்க சொத்து தான். பல கோடி ரூபா சொத்து இருக்குது. ஆனால் இல்லாதவங்கன்னா மக்களே விளைவிக்கிறோம்ட்டாங்க. அவங்க சொத்து வத்து இல்லை, இது இல்லைன்னா நாங்களே கூட விளைவிக்கிறோம். கஷ்டப்படணும்னா இவ்வளோ சொத்து வத்து வச்சிருக்கல, எங்களுக்கு வீட்டு கொடுக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் கேட்குறோம். 10 ஆண்டுகளாக பதுங்கியிருந்த மோசடி குடும்பம் பாதிக்கப்பட்டவர்களின் கண்ணில் சிக்கியிருக்கும் நிலையில் அவர்களுக்கு உரிய நீதியை போலீசார் பெற்றுத்தர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது.
நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக வாடிப்பட்டி செய்தியாளர் குமார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.